நம்ம வாலண்டரி பேமெண்ட் டிஆர்சி 03 பண்ண உடனே அதோட வேலை அங்கேயே முடியாது. அதோட ஸ்டேட்டஸ் பெண்டிங் ஃபார் ஆக்ஷன் பை டாக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஃபீஸர் அதை அப்ரூவ் பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் டிஆர்சி 04ல இஷ்யூ பண்ணுவாரு. ஸோ அவருக்கு அதுக்கு டைம் லிமிட் எதுவும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணதுமே அந்த ஆஃபீஸர்கிட்ட இன்டிமேட் பண்ணி நம்ம டிஆர்சி 04ல அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆனுவல் ஜிஎஸ்டி 9 ஃபைல் பண்ணும்போது நீங்களா வாலண்டியா சில அமௌண்ட் கட்டுறீங்க, இல்ல நீங்களே சில அமௌண்ட் ரிவர்ஸ் பண்ண வேண்டியதுக்கு நீங்க வாலண்டியா கட்டுறீங்க. ஸோ அது வாலண்டியா நீங்க கட்டினது அந்த ஆஃபீஸருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அது எந்த அமௌண்ட்டுங்கிறது எந்த பீரியடுக்கானது எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ பீரியடே நீங்க டிஆர்சி 03ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த பீரியட்ல எதுக்காக நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிற காரணம் தெரியாது. ஏன்னா நீங்க ரீசனே அங்க ஃபில் பண்ணியிருந்தாலும் அந்த ஆஃபீஸர் எடுத்து வாலண்டியா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ நமக்கு அந்த வேலை அங்கேயே முடியணும். ஸோ டிஆர்சி 03 நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா டிஆர்சி 04ல நீங்களா போய் வாலண்டியா அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி இந்த பர்பஸ்க்காக தான் சார் நான் பே பண்ணேன்னு சொல்லி அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிட்டீங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயம் திருப்பி ஆஃபீஸர் இஷ்யூ பண்ண போறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அக்னாலேஜ் பண்ணிடுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அதே பேமெண்ட் சம்பந்தமான நோட்டீஸ் திருப்பி உங்களுக்கு வராது. ஸோ வாலண்டரியா நீங்களே போய் டிஆர்சி 04ல அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் டிஆர்சி 05.